குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ரஹ்மான் சாரோட பொண்ணுங்கிறனால அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு இயல்பாக வர வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடாது இல்லையா? ஒய் கத்திஜான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்களே டைரெக்டாக ஒரு பதில் சொல்லிடுங்க. எங்கள் ஊர் சைடில் அந்த கோடாங்கின்னு இருப்பாங்க. சாமி இறக்குறதுக்கு வந்து கொட்டடிச்சா சாமி இறங்கிடும். அந்த செட்டப் தான். அவங்க கோடாங்கி எங்களுக்குள்ளே அந்த கேரக்டர் வர வச்சுருவாங்க. ஷூட் பண்ணியாச்சு, இனி அடுத்து வந்து ஷூட் ஒரு 5 வருஷம் கழிச்சு தானா அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் புரியல. தனுஷ் சார் மட்டும் டக்குன்னு பசங்க வளர்றதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அப்போது எனக்கு பாடுறா நான் சின்ன வயசுலேருந்து என்னை அப்படி தான் வளர்த்துட்டாங்க. ஏதோ அடிபட்டுரும் போகாத அந்த மாதிரி. ஸோ நான் அப்படி இருந்துட்டேன். ஆனால் அவனுக்கு அடிக்கடி அடிபட்டு தலைவெல்லாம் எனக்கு டிவிலாம் வந்துருக்கு. நான் சொல்லுவேன், யாராவது கால் பண்ணும்போது சொல்லுவேன், நான் அடாப்டேஷன் பண்ண மாட்டேன், ரீமேக் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஃபிலிமோகிராஃபி தான் நாளைக்கு எனக்காக பேசும். நான் வந்து ஜோ மேமோட ஒரு படம் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு, ஏன்னா நான் வந்து வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ ஜோ மேம் கேட்டேன். ஸோ அப்போதுலேருந்து அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் சூர்யா சார் ஜோ மேம்க்கு பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு இதாக இருக்குது. ஸோ பிளேஸ் எல்லாமே வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு போய் ரெக்கி போயிருப்பீங்க மேம். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நிறையா நான் மட்டும்தான் போனேன் மின்மணிக்கு. அங்கே தான் தங்கியிருந்தேன் ஒரு 2 மாதமாக. ஸோ அது எனக்கு தெரியாத ஊர் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஷூட் அப்போ ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஷூட் நெருக்கத்தில். ஏன்னா நாங்கள் ரிட்டன் டிக்கெட்டோடு தான் அங்கே போயிருந்தோம். 23 டேஸில் முடிச்சாகணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போகணுன்னு இன்னும் ஒரு 2 டேஸில் ஷூட்டிங் போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிறைய லொக்கேஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகாமல் அப்படிலாம் இருந்தது. அப்போது பார்க்குறேன் அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல இந்த டீலாம் கொடுப்பாங்கன்ற, அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஒரு சின்ன அந்த பேட்சாக தான் இருக்கும். அவங்க லேண்டு குட்டி குட்டியாக இருக்கும் அவங்க விளைவிக்கிற இது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பாட்டு பாடிட்டு டீ குடிச்சிட்டு அப்படி சந்தோஷமாக அந்த சூழல் பார்த்தோன்னே, சரி நம்ம ஒர்க்குன்னா இப்படி தானே பண்ணணும், இந்த மாதிரி டென்ஷன் இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் இப்படி முக்கிய வரைக்கும் டென்ஷன் இருக்குது, நம்ம ஜாலியாக இல்லை இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு தான் என்னால் அதை ஷூட் அப்புறம் ஹேண்டில் பண்ணவே முடிஞ்சுது. நிறைய ரெக்கிங் அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம்ல. நான் அங்கே வந்து ஒரு இதுவே கிடையாதுங்க, ஒரு பாகுபாடே கிடையாது. அங்கே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது யார் ரிச்சு யார் புவர் அப்படின்ட்டு. எல்லாருமே உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எல்லாரோட நகைக்கண்லேயும் மண் இருக்கும். 2 முக்கியமான ரிலீஜன் இருக்குது. யார் எந்த ரிலீஜன் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்மோனியஸாக வாழ்கிற மக்கள். ப்ளஸ் இந்த ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் ரொம்ப நேச்சரோட அந்த பவுண்டாக இருக்கிற மக்கள். ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம நிறையா கற்றுக்குறோம்ல. ஸோ எப்படிலாம் இருக்காங்க, இவ்வளோ அழகான மனிதர்களா அப்படின்ட்டு ஒரு ஆசை வருது. ஸோ இது இல்லாமல் நம்ம படம் பண்ணும்போதும் நம்ம அந்த பேசிங்லேயே தான் இருக்கணும். நம்ம வந்து இங்கே நம்ம எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ்டாக வாழ்கிறவங்க. அங்கே போய் நம்ம அவங்கள போட்டு விரட்டிட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. உங்களுக்கு ஹலிதா சமீர் மேம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தோணக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. ஜென்டில், அதான் ஃபார் மீ தி ஃபர்ஸ்ட் ஃபீலிங் தட் கம்ஸ் டு மை மைண்ட். எனக்கு பேஷன்ன்ற வார்த்தை தோணும். இப்போதைக்கு மின்மினி தான் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஒய் கத்திஜா ரகுமான் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்விட்டரில் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் நார்மலாக அதுக்கப்புறம் கொண்டு வந்தீங்க? ஜஸ்ட் பிகாஸ் ரஹ்மான் சாரோட பொண்ணுங்கிறனால அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு இயல்பாக வர வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நான் நிறையா சொல்லுவேன். ஃபஹத் ஃபாசில் பற்றி சொல்லுவேன். அவர் நிஜமாவே எவ்வளோ டேலண்டட். ஆனால் அவர் வந்துட்டு இதனால தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்க அப்பானால அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி பார்க்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடையாளம் போயிடும். நீங்களாக தான் தனித்துவமாக தெரிவிங்க. ஸோ அது வரைக்கும் இது கொஞ்சம் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அவங்க அதை அதுக்குள்ளாக ஹேண்டில் பண்ணாங்க. ஒய் கத்திஜான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்களே டைரெக்டாக ஒரு பதில் சொல்லிடுங்க. அவங்க பாடல்கள் தான் அதுக்கு பதிலாக இருக்கும். ரிலீஸ் ஆகிருக்கு, அது கேட்டாலே அவங்களுக்கு புரியும். ப்ளஸ் நம்ம படத்தோட ஸ்கோரு, இனி அவங்க பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே. ஏன்னா இது டக்குன்னு இது இப்போ நான் யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறது ஏற்புடையதாக இருக்காது. அவங்களோட ஒர்க்கு நிச்சயமாக அவங்கள இது பண்ணும்.
இப்போ இந்த மின்மினியோட டைட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட டைட்டில் டிசைனை பற்றி சொல்லுங்கள். மவுண்டன்ஸு படம்னாவே அந்த ஸ்னோ மவுண்டன் அப்படின்னு இருக்கணும், ஸ்னோ லேடன் மவுண்டன் இருக்கணும் அப்படிங்க அந்த ஃபீல் இதில் கொடுக்கணும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது படத்தோட மூடில் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ சிலுக்கருப்பட்டியே பார்த்தீங்கன்னா அந்த அப்படிதான் அந்த பாகு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு படத்துலையும் அந்த எல்லாத்துலேயுமே கிடைக்கிற கேப்லலாம் நம்ம படத்தோட முத்திரையை பதிக்கணுங்கிறது தான் ஐடியா. ஓகே, ஆனால் அந்த வேவ் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கீங்க. வேவ் எதை சொல்கிற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே, அது எல்லாருக்கும் இப்போ சவுண்ட் ரிலேட்டடாக படம் பண்ணுறாங்க. சப்தம்னு ஒரு படம் வந்துச்சு, அவங்க சவுண்ட் வேவ்ஸ் போட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுதுன்னா நீங்கள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போயிருக்கோம், நீங்கள் அப்போ வந்து மின்மினியில் நடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டரை உள்வாங்கியிருந்தக்கூடிய வயசுன்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அப்புறம் 8 years கேப் கழிச்சு மறுபடியும் நீங்கள் நடிக்கும்போது ஸோ அந்த மறுபடியும் அந்த கேரக்டரை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? In the first half, we were all kids. So, அவ்வளோ இன்டென்சிட்டிலெல்லாம் எடுக்க முடியல. பட் we understood what she was trying to communicate. And அது அப்படி ஒரு ஃப்ளோவில் தான் பண்ணேன். But when we came to the second half is when we had to really understand, and maybe at times knowingly or unknowingly we had to feel the character as well. In the madri 8 years, I said somewhere that I was carrying it. It's not like it's an everyday basis carry பண்ற அப்படி இல்லை. On and off, it's there in the back of my mind because you know you have to complete Minmini and someday you'll finish the film. So adi epponu theriyadu. So I was talking about that carrying inside. Adukaprom once and during the shooting of the film, for some reason rumba peak feeling ah irundha because again connectivity illa avlo I don't talk to my family or friends that often during the shoot time. So I was spending most of my time with Praveena and Minmini. So adnala vera oru life irukna avlo it was not I was not keeping in touch with that so much. So that is why towards the end of the film it felt like okay, now I think it's over now. She had shared the second half script after a while, after shooting the first half after a while. So I used to go and reread it again because it's like rewatching your favorite scene. Even if I do it or somebody else do it, it's like this is nice and interesting to read. Appdi irundhathu. So I used to go reread it because it gave me a good feeling. Yeah. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வேறு டிரெக்ஷனில் போயிட்டோம். ஸோ நான் வந்து இப்போது லைஃப் எப்போல்லாம் வந்து அங்கே கஷ்டமாகுதோ படிக்கும்போது இல்லை ஏதாவது லோவாக ஃபீல் பண்ணும்போது இது தோணும், இது போனால் போதும் நமக்கு அது இருக்கு. அந்த மாதிரி ஒன்று சினிமான்னு ஒன்று தோணுனாலே நமக்கு மின்மினி தான் தோணும். இது என்னடா அது இப்படி இருக்கு, அங்கே எப்படி இருந்தேன் லைக் நம்ம அப்படி நினைக்கும் போது மின்மினி தான் தோணும். மின்மினின்னு தோணுச்சுனாலே நம்ம என்ன பண்ணோம், என்ன கேரக்டர், அந்த டைலாக்ஸ் அப்படி ஞாபகம் வரும். சும்மா அது மண்டையில் ஓட்டி பார்க்கறதா இருக்கட்டும், பேசி பார்க்கறதா இருக்கட்டும். ப்ளஸ் என் பேரண்ட்ஸ், பிரதர் எல்லாருமே வந்து என்னோட அவங்க ரொம்ப இதில் இன்வால்வ்டாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் அந்த மலையாளம் டைலாக் என்ன அப்படி எதுக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறாங்களா இல்லை ட்ரெயின் பண்ணுறாங்களான்னு தெரில, சும்மா அப்படி சொல்லுவாங்க. நான் சும்மா சொல்லுவேன். எனக்கு ஆனால் அது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி பண்ணும்போது. ஏன்னா ரெமினிசிங் த பாஸ்ட்னு இல்லாமல் எனக்கு தெரியும் இது மறுபடியும் நடக்க போகுதுன்னு. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்ததே இல்லை, மறுபடியும் நம்ம பண்ணுவோமான்னு. எனக்கு எதுவும் இல்லை, ஆமாம் பண்ண போகிறோன்ற மாதிரி இருந்தது. 8 வருஷம்னா சரி 8 வருஷம், 7 வருஷம்னா சரி 7 வருஷம், அப்படி தான் இருந்தது. ஸோ எனக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை. வந்தோம், மறுபடியும் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னே அதில் இருக்கிறத பண்ணுறது. எனக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எல்லாம் ஞாபகம் இருந்தது, அதை வச்சு இதை பண்ண அப்படிலாம் இல்லை. எனக்கு மறுபடியும் போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் மேம் சொன்னாங்க இப்படி இதனால தான் இப்படி பண்ணுறேன்னா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி. நாங்கள் பண்ண கேரக்டர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை. அப்படியே மறக்கிற மாதிரினாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு மின்மினியை பற்றி தெரியும், நம்மளை மறக்கவே விட மாட்டாங்க. ஓகே, டே மின்மினி அப்படி கேட்டு இருப்பாங்க. ஸோ நான் கேரக்டருக்குள்ளே போனேன், நான் கேரக்டராகவே வாழ்ந்தேன் அப்படின்லாம் சொல்லலை. ஐ மீன் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல சொல்கிறேன். எப்படின்னா இப்போது வந்து எங்கள் ஊர் சைடில் அந்த கோடாங்கின்னு இருப்பாங்க, சாமி இறக்குறதுக்கு வந்து கொட்டடிச்சா சாமி இறங்கிடும். அந்த செட்டப் தான். அவங்க கோடாங்கி எங்களுக்குள்ள அந்த கேரக்டர் வர வச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாரு, அது திருப்பி அதே சொன்னா போர் அடிச்சுன்னு சொல்லி அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றனால படபடன்னு போயிட்டேன். இப்போ வந்து இந்த கோடாங்கி செட்டப்லாம் போட்டேன். அப்பயும் அழகா ரீஃப்ரெஷ் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு தோணியிருக்கா மேம், நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க மறுபடியும் 8 years கழிச்சு நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறப்ப ஸோ எல்லாருமே ரீவிசிட் பண்ணிட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரோட பார்த்துட்டு வாங்க, ஸோ அந்த கேரக்டர் மறுபடியும் உள்ள அடாப்ட் பண்ணிக்கோங்கன்றலாம் சொல்லியிருந்தீங்க? இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணலை. நான் வந்து அவங்களுக்கு அந்த இதே கொடுக்கல, நான் ஃப்ரெஷ்ஷான ஒரு இது கொடுத்துட்டு அப்ரோச் தான் இது பண்ணது. செகண்ட் ஹாஃப் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதை காமிச்சேன்.
பட் எனக்கு என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ பிரவீனை நான் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நாமக்கல்ல போய் ஒரு வாட்டி பார்த்தேன், ஒரு 11th படிக்கிறப்போ. அதுக்கப்புறம் ஏன்னா வளர்ந்துட்டாரு, எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு அப்படின்னு செக்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி பொள்ளாச்சியில் போய் பார்த்தேன். அப்போ எனக்கு செம்ம ஃபோட்டோ அனுப்பணும், இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காப்பா, அங்கே பாருங்கம்மா, நல்லா வீட்டில் தான் காப்பேன், பிரவீனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது கௌரவ ஃபோட்டோ காமிக்கும் போது அப்படி கௌரவா அப்படின்ட்டு என்ன இவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் திருப்பி இப்போ பார்த்தா 4-5 வளர்ந்த மாதிரி இருப்பாங்க. என்னடா வளர்ந்துருக்காங்க, அதுக்குள்ள இன்னும் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு வளர்ந்துட்டே இருக்கிறாங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வளர்ந்த பொருட்கள் படத்தை முடிச்சு விட்டுருவோம். ஸோ அதான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் இப்போ டிராஸ்டிக்காக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு. ஓகே, ஸ்கிரிப்ட்லேயே தோணி இருந்துச்சா மேம் இந்த ஏஜ்ல தான் நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்ற தோணி இருந்துச்சா, இல்லை இந்த பசங்களாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இப்போ ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? நான் என்ன தோணுனாலும் எனக்கு நிறைய தோணுங்க, அதெல்லாம் நடக்காது. ஓகே, அதுவும் நான் இந்த டேட்ல இந்த இதில் இல்லை ஒரு 8 years கேப், ஓகே 8 years கழிச்சு கரெக்டாக பசங்க அப்படி இருப்பாங்க. இல்லைங்க, நான் 4 வருஷத்துலேயே போகணுன்னு தான் நினச்சேன். 2 வருஷம் கொரோனா. ஆமாம், 2 வருஷம் கொரோனா வந்துருச்சு. நடந்தது சூப்பரான விஷயம். அது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஷூட் பண்ண போகிறேங்கிறது மிகப்பெரிய விஷயம். என்னால் நம்பவே முடியல. அங்கே போய் நான் பண்ணேன் பார்த்தீங்களா, நான் போய் ரெக்கி பண்ணதாகட்டும், இவங்கள அங்கே வர வச்சு ஷூட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை இங்கே பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அதான் இருந்துச்சு. இப்போ இந்த அவர் சொன்னார்ல, இப்போ வந்து நான் மறந்தாலுமே வந்து மின்மினி வந்து சுற்றி இருக்கவங்க வந்து மறக்கலை, மின்மினின்னு. ஸோ அதே மாதிரி தான் மின்மினி நீங்கள் ஆரம்பிச்சாலுமே இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க யாருமே வந்து மின்மினியை மறக்காமல் சங்கர் சார் கொண்டுமே எடுத்து சொன்னார். ஸோ நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், அது எல்லா மக்களுமே பார்க்குறாங்க, அது வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குல்லங்க, ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அதுதான் அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் தெரியும். ஏன்னா படத்தில் இந்த போஸ்டரோ இந்த படத்தில் எதுவுமே தெரியாது. நான் வாய் வழியாக சொல்கிற விஷயம் அது வந்து ஓகே சங்கர் சார்ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பேருங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறீங்களா அப்படி இருந்துச்சு. ஓகே, நான் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஒரு டைம் வந்து தனுஷ் சாரை பார்த்துருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தனுஷ் சார் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி இவங்க வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணுறது ஒரு ஆமாம் நான் வந்து ஒரு ஷூட் பண்ணியாச்சு, இனி அடுத்து வந்து ஷூட் ஒரு 5 வருஷம் கழிச்சு தானா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் புரியல. தனுஷ் சார் மட்டும் டக்குன்னு பசங்க வளர்றதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. அப்போது எனக்கு வர்றா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கா அப்படின்ட்டு தோணுச்சாரு. அவர் எதுவுமே இது தெரியாது, இந்த விஷயம் சொன்னோன்னே டக்குன்னு எதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஷார்ப்பு. எதுக்கு இது சொல்கிறேன்னா லைக் நிறைய பேருங்க என்கிட்ட அப்பப்போ கேட்பாங்க, நான் எந்த படம் பண்ணாலுமே நீங்கள் அதை வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணுறீங்களா, அது எப்போ வரும், மின்மினி எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்வமாக இருக்குது அந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு வழியாக இப்போ வருதுங்கிறது என்னை விட எல்லாரும் அப்பா ஃபைனலி அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லடாக்கில் எடுக்கிற போது ஸோ அங்கே வெதர் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணி எடுத்தீங்க? நீங்கள் நினச்ச மாதிரி வெதர் இருந்துச்சா? நான் நினச்ச மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. நான் வந்து என்னோட ஃபோட்டோவில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிருப்பேங்க. லாஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் தான் எடுத்திருப்பேன், ஆனால் நான் சிலோட்டாக இருப்பேன். என்ன கருப்பாக இருந்தாலும் டெக்ஸ்சர் இருக்கும்ல, நான் ஃபுல்லாக ட்ரை ஆகி எவ்வளோ தூரம் என்ன ட்ரை ஆனங்காட்டி தான் எனக்கு டக்குன்னு அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, ஏன்னா ஃபுல் ட்ரை, அதனால தான் எனக்கு வந்து ஷாக் அடிக்கும் பயங்கரமா. அதைத்தான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பேண்டு இப்படி இருக்கு இல்லைங்க, நீங்கள் கை கொடுங்க, இந்த ஒரு ஒன்றுமே இருக்காது, நான் உங்களுக்கு ஒரு நோட்டு தான் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதை தான் தொட்டிருப்பீங்க அப்படின்றீங்க நீங்கள். அந்த அளவுக்கு நான் என்னை யாரும் தொடவும் முடியாது, எனக்கு நானே இதுவாக இருந்தேங்க, நானே எனக்கு டென்ஷன் பயமா இருக்கும். எப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டா டக்குன்னு போய் நீங்க பாத்ரூம் கதை திறக்க முடியாது, அழுகையா வரும். நான் இப்ப நீங்க சிரிச்சுட்டு நான் சொல்றேன், அப்போ ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதுக்கு ஏதாவது கிரவுண்ட் பண்ணணும், இப்போ மண்ணிலையோ ஏதோ லீஃப்லயோ அது மாதிரிலாம் நிறைய ஒரு சில்வர் ரிங் வாங்கி போட்டேன். அந்த ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்க ஒரு அந்த பிரான்ஸ்ல எல்லாம் அந்த இது இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து திறக்கிறது அப்படிதான், இப்படி லைட்டா ஹேண்டில் அதை வச்சு எடுத்துட்டு, எல்போ இருக்குல்ல இங்க ஃபிங்கர் தொடவே கூடாது, எல்போ வச்சு இப்படி ஒரு தட்டி அப்புறம் காலை இப்படி எட்டி உதச்சுதான் டோர் திறக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் பயங்கரமா அது கஷ்டமா இருக்கும். நைட்டே எனக்கு பயமா இருக்கும், என்னடா இது எதுவுமே என்னால் இயல்பா பண்ணிடவே முடியாது. இந்த மாதிரி வந்து
ரொம்ப பாதர் பண்ணுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முகம் எல்லாமே ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகி பேர்ன் ஆகிட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, நம்ம டைரக்ஷன் டீமே தனியாக தெரியுவாங்கல்ல, பிரவீன், நான், ராஜீவ், சீதாலாம் அப்படிதான் இருப்போம். கடைசிக்கு இவனும் அப்படி ஆயிட்டான். நான் 2-3 நாள் அப்படி ஆயிட்டேன் மேம். இவங்க தான் அந்த ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணதுனால கடைசியில் அப்படி ஆனாங்க. இவங்க கடைசிக்கு வந்தாங்க. ஆனா பிரவீன் No, I first keep வந்து telling him, come inside the umbrella or sit inside the van. No. I'll sit நான் outside. அது ஒரு சிம்பிளா இருக்கலாம். ப்ரொடியூசர் அடியா அடிச்சுக்கிட்டாரு. ஹீரோ அப்படி சுத்திட்டு இருக்காருங்க, ஹீரோ அங்க போயிட்டு இருக்காருங்க, அப்படி சுத்திட்டு இருவான். ஃபர்ஸ்ட் வரப்ப அப்படி வந்தான், அப்புறம் கடைசியில டுவர்ட்ஸ் எண்ட்ல தான் பார்த்தா ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஷாக் எல்லாருக்கும் அடிக்கும். ரூம்ல பெட்ஷீட் இருக்கலாம், இப்படி போட்டா வெடிக்கும். என்னடா அது அப்படி இருக்கும். அது எதனால அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. சரி, இவன் பைக்கர் தானே, ஒரு வெதர் பீட்டனா இருக்கட்டும், ஃபேஸ் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு விட்டுட்டான். அப்புறம் இருக்கு எப்போ லடாக்ல இருந்தே பிறந்த இந்த ட்ரெயிலர் பார்க்குறப்ப ரொம்பவே கம்மியான ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ படத்துலையுமே கம்மியான ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்களா, இல்லை கொஞ்சம் ட்ரெய்லருக்காண்டி கொஞ்சம் காமிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை, அங்கே லோக்கல் லடாக்கி பீப்புள், ட்ராவலர்ஸா, மற்ற ஃபெலோ பைக்கர்ஸ், சவுத் இண்டியன் பைக்கர்ஸு, அப்படி இப்படி நிறைய ஏன்னா இவங்க 2 பேர் மட்டுமே இருந்தால் அது. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்க்குற விஷயங்கள் தான் படம். அவங்க பார்க்குற அது நேச்சராக இருக்கலாம், பீப்புளாக இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன இம்பாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க 2 பேர் மட்டுங்கிற மாதிரி இருக்காது. ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் மறுபடியும் போகிறீங்க. ஸோ அங்கே ஹில்ஸில் ஓட்டுறப்ப வந்து எப்படி இருந்துச்சு? இங்கே கற்றுக்கிட்டதுக்கும் அங்கே ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும்? ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஃபேசினேஷன் இருக்கும். சரி, அங்கே போகிறோம், பைக் ஓட்டுறோம், எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்போ எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, எது ஓட்ட தெரியும், எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் சில விஷயம்லாம். அதனால இவன் கொஞ்சம் எல்லாம் ரக்கட் பாயா இருப்பான், நான் கொஞ்சம் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏய் அப்படி லைக் கொஞ்சம் பாம்பே ஹீரோயின் மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஹார்டான விஷயம் விளாட்றதுனா விளாட்லாம், ஓகே. மற்றபடி இந்த ஏறுறது, குதிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். போர் சுப்பிப்பில் இருந்தேன், அதுக்காக தான் பண்ணது சிலதெல்லாம். ஸோ என்னை அப்படியே வளர்த்துட்டாங்க. ஒரு ஹீரோனால எங்கே அடிபட்டுறக்கூடாது அந்த மாதிரி இல்லை. இல்லை அப்படி இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து என்னை அப்படி தான் வளர்த்துட்டாங்க. ஏதாவது அடிபட்டுரும் போகாத அந்த மாதிரி. ஸோ நான் அப்படி இருந்துட்டேன். தலைவெல்லாம் எனக்கு டிவிலாம் வந்துருச்சு. அதான் சிலதை எப்படி பார்த்து பண்றோமோ அதுக்கு தான் விழுவுன்ற மாதிரி எனக்கு அப்படி இருந்துருச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படி போகும்போது அந்த 8 வருஷத்துல போது இதெல்லாம் நான் கொஞ்சம் பைக்லாம் ஓட்ட கற்றுக்கும் போது, சரி நம்ம போகிறோம், பைக் ஓட்டுறோம், ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தது, நல்லா இருந்தது. லைக் அந்த கிளைமேட்டுக்கு ஓட்டுறதெல்லாம் போக எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது தான் பைக்லாம் வந்து க்ளவுஸ் ஏன் போடுறானுங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நான் இங்கே க்ளவுஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தேன், அங்கே போடும்போது இப்படி இருக்கணும். இப்போ தான் தெரிஞ்சுது, இங்கே போகும்போது க்ளவுஸ் போடலாம் அவ்வளோ சில்னஸ் அப்படி இருக்கும். இது ரொம்ப அப்படி சிரமப்பட்டுட்டேன் அப்படி சொல்லலை. இதெல்லாம் தான் அங்கே அடிஷனலாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் அந்த டெரெயின் தெரியல, உங்களுக்கு அவ்வளோ சேஃபாக இருக்காது நம்ம நினைக்கிற அளவுக்கு. ஆனால் இவங்க முடிஞ்ச வரைக்கும் சேஃப் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடிச்ச கேரக்டருக்கும் அங்கே அதிகமாக டேக் வாங்கியிருப்பீங்க ஏதாச்சும். அப்போ வந்து மேம் கோவப்பட்டதுக்கும் இப்போ நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல நடிச்சதுக்கும் மேம் கோவப்பட்டது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கு? அவங்க கோவம்லாம் பட மாட்டாங்க. டேக் ஏதாச்சும் என்னன்னா கோவப்பட்டா நாங்க டவுன் ஆயிடுவோம்னு அவங்க வந்து கோவமே ஆனாலும் நாங்கள் சுமாராக பண்ணாலும் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஐ மீன் எனக்கு மின்மினியில நிறைய டேக் வாங்கணும் எனக்கு ஞாபகம் இல்லை பெருசா. நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க நிஜமா அதுதான் உண்மைங்க. இப்போ பூவரசம் பீப்பிளையாவது நாங்கள் ரிஹர்சல் இருக்கும், அந்த மாதிரி சின்ன அப்படி அதெல்லாம் இருக்கும். மின்மினி வந்து ஸ்ட்ரைட்டாக காஸ்டியூம் மாற்றாங்க, அந்த கேரக்டர் ஆகிட்டாங்க. அப்படியே இருக்குது அந்த மாதிரி கோட்டை மாற்றினா. பூவரசம் டிவி வந்து ரொம்ப நாள் லைக் ஷெட்யூலாக எடுத்தோம். மின்மினி அப்படி இல்லை, டக்குன்னு முடித்தோம். 8 வருஷம் ஆச்சுலாம், 8 வருஷம் சொல்லலாம். ஆனால் மேம் எங்கே சொன்ன மாதிரி 43 days தான் ஷூட் பண்ணது. 43 days தான் 2 ஸ்கெடியூலையும் சேர்த்து. இந்த படத்தில் வந்து விஷுவல் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த சினிமோட்டோகிராஃபிக்கும் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கு மேம். ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது என்னென்னா, இப்போ பூவரசம் பிபி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணி இங்கெல்லாம் ஷூட் பண்ணலாம், இங்கெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து அவருமே ரெக்கிக்கெலாம் வந்தார் நிறைய. ஏன்னா நாங்கள் நம்பர் ஆஃப் டேஸும் அதிகம். ஸோ அவருக்கும் அந்த இடங்கள்லாம் தெரியும். மின்மினி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி அவர் லொக்கேஷன் ரெக்கிக்கெலாம் வரல, நான் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் தான் நான் வந்து கரெக்டாக தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அவருக்கு இருக்க ட்ரஸ்ட்டில் தான்
ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணும்போது அவர் பெரிய படங்கள் ஏதோ பண்ணிட்டு இருந்தார் தெலுங்குல. ஸோ அவர் கரெக்டாக அந்த ஷூட் நம்பர் ஆஃப் கரெக்டாக ஷூட் அன்னைக்கு வந்து ஷூட் முடிகிற அன்னைக்கு போகணுங்கிற மாதிரியான செட்டப்பில் தான் வந்தார். ஸோ எதுவுமே எந்த ஹேஸும் இல்லாமல் ஷூட் பண்ணியாச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வந்து எல்லாமே அவருக்கு கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிடுவேன், எதுவுமே லொக்கேஷன் தப்பாக இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் லடாக்லேயும் அவர் எதுவுமே பார்க்கல. ஃபோட்டோஸ் நான் அனுப்பிச்சது தான் அவளையே, நேரில் அவர் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து அந்த ஷூட்டுக்கு நாள் வந்து ஷூட் பண்ணது தான். உங்களோட ஃபிலிமோகிராஃபி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுங்க? எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக நினைப்பேங்க. ஏன்னா எதுவுமே தப்பாக பண்ணிடக்கூடாது. என்கிட்ட நிறையா நான் சொல்லுவேன், யாராவது கால் பண்ணும்போது சொல்லுவேன், நான் அடாப்டேஷன் பண்ண மாட்டேன், ரீமேக் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஃபிலிமோகிராஃபி தான் நாளைக்கு எனக்காக பேசும். ஸோ அதில் எதுவுமே தப்பாக வந்துடக்கூடாது, தப்பான படமாக இருந்துடக்கூடாது. நான் என்னோட திடீர்னு அன்னைக்கு எனக்கு பணம் தேவையாக இருக்கலாம், அதுக்காக நான் போய் ஒரு படம் அப்படின்னு நான் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். மின்மினி மாதிரியே எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட இன்னொரு படத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்கள் சூர்யா அண்ட் ஜோதிகா வச்சு நீங்கள் ஒரு கதைகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஸோ அதோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது அப்படின்னு ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சார் கேட்டார் தான், நேஷ்னல் இன்டர்வியூலையும் சொன்னார், வேறு 2 வாட்டி அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, என்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜோ மேமோட ஒரு படம் பண்ணணுன்ட்டு எனக்கு ஏன்னா நான் வந்து என்னோட வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ ஜோ மேம் கேட்டேன். ஸோ அப்போதுலேருந்து அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் சூர்யா சார் ஜோ மேம்க்கு பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு இதாக இருக்குது. பட் என்னோட ப்ரீவியஸ் கமிட்மெண்ட்டில் இதில் நான் அப்படியே லாக் ஆகிட்டனால இது முடிஞ்சாதான் நான் ஃப்ரீ ஆவேன். அப்போ தான் என்னால் கம்ப்ளீட் ஆனால் அங்கே போகும்போது நான் டோட்டலாக என்னை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ போகும்போது அப்படி கம்ப்ளீட்டாக போய் அவங்களுக்கான சூப்பரான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது டைம் அவங்க கேட்டு நான் அவ்வளோ தூரம் டிலே பண்ணாலும் ஸ்கிரிப்டுக்கு, பட் போடுறப்போ அது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் எடிட்டிங்கும் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ அது ஏன் நீங்கள் எடிட்டிங் எண்ட் ஆஃப் தி டே அதுதான் நம்ம ஷூட் பண்ணுறோம். என்னால் வந்து அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன்னு சொல்கிறத விட அத்தனை நம்பர் ஆஃப் டேக்ஸ், நம்ம எவ்வளோ டேக்ஸ் எடுக்கிறோம், நான் எல்லா டேக்ஸும் நான் பார்க்கணும். எதனால வேறு டேக் போயிருக்கோம், எதனால அந்த டேக்ஸ் ஓகே பண்ணுறதுலேயே எனக்கு வந்து ஒரு 4-5 மாதம் எடுத்துக்கு. ஏன்னா 2 டேக் இருக்கும், 2மே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஏன் இதை விட்டுட்டு அதை எடுக்கிறோம் படத்துக்கு? இது வந்து என்னை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கும். சில டைம் அந்த இதோடய தூங்கும். ஒரு டேக்கில் அழகாக காத்தடிச்சிருக்கும், ஒரு டேக்கில் அவன் கரெக்டான இடத்துல கன்சூமிட்டு இருப்பான், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எது நம்ம இது பண்ண போகிறோம், எது நம்ம எடுக்க போகிறோம் அப்படி. ஏன்னா நம்ம டக்குன்னு இதுதான் அந்த டேக் ஓகே பண்ணுறதுல தான் நான் ரொம்ப இது பண்ணுவேன். ஸோ நம்ம சூப்பராக பண்ணி அது வந்து அழகாக எடுத்து வச்சாலும் நம்ம அடுத்ததுக்கு திருப்பி வந்து பார்க்கும்போது அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மேட்ச் கட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணுறது இல்லைங்க, எடிட்டுங்கிறது வந்து அதில் தான் அந்த உயிரே இருக்குது. கரெக்டான கட்டும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து அது உண்மைன்னு நம்ப வைக்கிறது, அது படமாக இல்லாமல் உங்களை ஒரு சீம்லெஸ்ஸாக பார்க்க வைக்கிறதுங்கிறது எடிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டைம் நான் ஜாஸ்தி எடுத்துப்பேன். அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டை நான் கொடுத்துடணும். ஏன்னா எனக்கு தான் 7 டேக் 8 டேக் நம்ம எடுத்திருப்போம். நம்ம தெரியாம சரி யாரோ ஒருத்தவங்க எடுத்து சும்மா ரேண்டமாக ஒரு டேக் எடுத்து வச்சு அது நம்ம படம்னு நம்பிட்டு வர்றது, அந்த மாதிரி எப்படி பண்ண முடியும்? ஸோ ஃபைனலாக வந்து இன்டர்வியூ வந்து ஒரு செக்மெண்ட்டோட முடிச்சிடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்சியோட வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லணும். யா வில் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிச்சுவேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, சும்மா கேஷுவலும் கிடையாது, அதுக்கு இன் பிட்வீன். இல்லை யூ மைட் நாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்னா அந்த எபிலிட்டி டு ஃப்ளர்ட் நினைக்கிறேன். அப்படிதான் எபிலிட்டி டு கோ பர்சன் தான் ஃப்ளர்ட்னு அர்த்தம். அப்படிதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? I thought this is like a cool vibe or something. ரிஸ்ன்றது எவ்வளவு ஃப்ளர்ட் பண்ற எபிலிட்டி தான் ரிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாப்பிங். கண்டதை வளர்றது. இப்போ நீங்க கேட்கற கேள்விக்கு பதிலா நான் அதை ஒன்று சொல்றேன். இல்ல இதெல்லாம் தெரிஞ்சது. இதெல்லாம் ஜென்சியான எனக்கு தெரியல. யாப்பிங்னா நீங்க கேட்கறதுக்கு சம்பந்தமா நான் வளரிட்டு இருந்தேன்னா அது யாப்பிங். அப்படியா? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள். தெரியும்ல, தேவையில்லாம ஒருத்தவங்களை புகழ்றது, ஒரு இன்டென்ஷனோட போய். ஓகே. ஃபைனலாக வந்து மின்மினி August 9th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து வெற்றியடைய வவுத்தமிழா சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.